வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல தங்கத்தை பத்தி சில தகவல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள். அதை விட இந்தியாவில் சில முன்னெடுப்புகளை இப்ப இருக்கிற பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சிருக்காரு. அது இந்த நாட்டு நலன் சார்ந்ததாக, இந்த நாட்டினுடைய சொத்து பாதுகாப்பு சார்ந்ததாக உள்ள சில நடவடிக்கை. அது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். எல்லாருக்குமே சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. தங்கம் கடந்த ஒரு வருடமாக ஒரு 8லிருந்து 12 மாதத்துக்குள்ள மிக அதிக அளவுல விலை அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதை பத்தி ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்பயே சொல்லியிருந்தேன், தங்கம் தான் சிறந்த முதலீடு அப்படின்னு. பல பேர் கொஞ்சம் இது பண்ணாங்க, சார் அவ்வளவு எப்படி பைசா கொடுக்க முடியும் அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு மட்டும் அதை திருப்பி ஞாபகப்படுத்துவதற்காக சொல்றேன். நான் அதை சஜஸ்ட் பண்ண போது 2600 $2850 ஒரு அவுன்ஸ் அமெரிக்கன் மார்க்கெட்ல, புல்லியன் மார்க்கெட்ல தங்கம் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஹையஸ்ட் $4350 ஒரு அவுன்ஸ். இப்ப சமீபத்தில் கடந்த சில நாட்களாக அந்த 4350 இருந்து கொஞ்சம் குறைஞ்சு 4000க்கு கீழே போயிட்டு பழையபடி 4150 200 இந்த ரேஞ்சில் ஒரு அவுன்ஸ் இருக்கு. ஒரு அவுன்ஸ்ங்கிறது 28 கிராம். நான் சொல்றது எல்லாமே 24 கேரட்ஸ் 99.9% பியூரிட்டி இருக்கக்கூடிய கோல்டு. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கோல்டு. மற்றபடி ஆபரண தங்கங்கள் வாங்குவது அதெல்லாம் அது வேற விஷயம். அப்ப 2600 இருந்து இப்ப 4300 வரைக்கும் வந்திருக்கு. நீங்க ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. $1700 ஒரு வருடத்துக்குள்ள கிட்டத்தட்ட 60-70% விலை அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி இந்திய மதிப்பிலும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட $13,120 $13,200 அந்த ரேஞ்சில் இருக்கு. பியோர் தங்கம் 24 கேரட் ஒரு கிராமுக்கு. இது ஒரு முக்கியமான செய்தி. இப்ப எங்க நம்ம முக்கியமான நாட்டு நலன் சார்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இது தவிர இருக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்களை அப்புறமா பார்க்கலாம். இப்ப முக்கியமான விஷயம் எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, நாட்டு நலன் சார்ந்தது. மத்திய ரிசர்வ் வங்கி, இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க சமீபத்தில். அதாவது நவம்பர் மாதம் மிடில்லையே வந்தது அந்த அறிக்கை. செப்டம்பர் 2025 வரைக்கும் அது ஒரு காலாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அரையாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மார்ச்ல இருந்து, நான் சொன்னேன் இல்லையா, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஒரு அரையாண்டு. அந்த செப்டம்பர் 2025 வரைக்கும் 64 டன் தங்கத்தை இந்தியா பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல வச்சிருக்கக்கூடிய சேஃப் வால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேஃப்டி அரேஞ்ச்மெண்ட், ஓகேங்களா, லாக்கர் அப்படின்னு, அங்கிருந்து திரும்பி கொண்டு வந்திருக்காங்க, இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த 64 டன் ஏதோ இப்பதான் புதுமுறையா கொண்டு வராங்கன்றது கிடையாது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 274 டன் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு திரும்பி கொண்டு வரப்பட்டது. இது எப்ப ஆரம்பிச்சதுன்னா, மார்ச் 2023 பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு இனிஷியேட்டிவ் கொடுத்து ஆர்பிஐ கிட்ட சொல்லி, இந்த மாதிரி நீங்க கொண்டு வந்துருங்க, நம்மளே இங்க வச்சுக்கலாம் இந்தியாவினுடைய தங்கத்தை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து போன்ற இடத்துலயோ, அல்லது கோல்டு டெபாசிட் அப்படின்னு வெளிநாட்டுல சில பேங்குகளையோ, அல்லது பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் BIS சொல்லக்கூடியது, அதுல டெபாசிட் மாதிரியோ வைக்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெடுப்பை எடுத்தாரு. இதற்கான பல காரணங்கள் இருக்கு, அதை வரிசையா பார்க்கலாம் பின்னாடி. இப்ப முக்கியமா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மார்ச் 2023 இதனுடைய நடவடிக்கைகள் ஆரம்பித்து, அன்னையிலிருந்து மார்ச் 2023 செப்டம்பர் 2025 வரைக்கும் 274 டன் கோல்டு தங்கத்தை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மற்ற பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் BIS இது மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வரப்பட்டது. இது எதுக்காக பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருக்கு அப்படின்னா, இது ஒரு மாதிரியான அரேஞ்ச்மெண்ட். அது சார் அது கம்பல்சரியா அப்படின்னு கேட்டா, ஒரு விதத்துல கம்பல்சரி, இன்னொரு விதத்துல இல்லைன்னு சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய வெளிநாட்டு வர்த்தகங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த வர்த்தகங்களுக்கு நீங்க அத்தாட்சியா எதை கொடுப்பீங்க அப்படின்னா, டாலர் உங்ககிட்ட ரிசர்வ்ல இருக்கணும், இல்ல பவுண்ட் ஸ்டெர்லிங் வச்சிருக்கலாம், இல்ல யூரோ இருக்கலாம், இல்ல yen இருக்கலாம். இதை தவிர கோல்டு இருந்தாகணும். உங்க நாட்டினுடைய மதிப்பீடு அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு தான் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அமெரிக்காவினுடைய தகுடுதத்தினால பிரெண்டன் வுட் அக்ரிமெண்ட் அப்படிலாம் நிறைய இருக்குங்க. அதில் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலா போனோம்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாயிடும். அந்த பிரெண்டன் வுட் அக்ரிமெண்ட் அதன்படி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க, கோல்டு ஸ்டாண்டர்டுக்கு டாலரை இஷ்யூ பண்ணிட்டு டாலரை ரிசர்வ் கரன்சியா வச்சுக்கணும்னு மற்ற எல்லா நாட்டுக்கும் ஒரு மாதிரி
ஒரு கட்டுப்பாடு, அதாவது இது அறிவிக்கப்படாத கட்டுப்பாடாக விதிக்கப்பட்டது. அதுக்கு ஏத்த மாதிரி என்ன அப்படின்னா, நம்மளுடைய கச்சா எண்ணெய் வாங்குறதோ வேற எந்த பொருட்களை மற்ற நாடுகள்ல இருந்து வாங்கும் போதோ நீங்க டாலர் மூலமாகத்தான் வர்த்தகம் செய்யணும். அதனால டாலர் வந்து ஒரு ரிசர்வ் கரன்சியா வச்சிருந்தாங்க. இப்ப அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வரும். இத முன்கூட்டியே ஒரு மாதிரி உத்தேசித்து அனுமானித்து தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பலவிதமான முன்னெடுப்புகளை செய்யும். அதுல குறிப்பா என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து மார்ச் 2023 இருந்து கொண்டு வரப்பட்ட தங்கம் 274 டன். அது ஒரு பக்கம். இதுக்கு அடுத்ததா என்ன பண்றாங்க அப்படின்னா, வருஷா வருஷம் வந்து இந்தியா தன்னுடைய ரிசர்வ் வங்கி மூலமாக தங்கத்தை வெளி மார்க்கெட்ல இருந்து விலைக்கு வாங்குறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய தங்கம் கையிருப்பு, நான் சொல்றது அரசாங்கத்துல மட்டும் இருக்கிற கையிருப்பு ரிசர்வ்னு சொல்லக்கூடியது 880 890 டன் வரைக்கும் இருக்கு. ஆக்சுவலா அது 900 டன் தாண்டிடுச்சுன்னு கூட ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் இருக்கு. அது எதனால அப்படின்னா, இந்தியா வந்து எல்லா நாடுகளுமே என்ன பண்ணுவாங்கன்னா டாலர்ல ரிசர்வ் வச்சிருப்பாங்க. அதை தவிர அமெரிக்காவினுடைய ட்ரெஷரி பாண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து சைனா, ஜப்பான் போன்ற நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா $1.5 trillion வரைக்கும் அமெரிக்கன் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜப்பான் தான் நம்பர் 1, சைனா அடுத்ததுல இருக்கு. இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒரு $200 பில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு அவசர தேவை, ஒரு இரு நாட்டுக்கான ஒரு ஒப்பந்தங்கள், ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வச்சு அதுல கிட்டத்தட்ட ஒரு 5% ட்ரெஷரி பாண்ட் வித்து அதுக்கு எதிராக தங்கத்தை 34 டன் சமீப ரிசர்வ் வங்கி, இந்தியாவின் ரிசர்வ் வங்கி வாங்கியுள்ளதாக தகவல்கள் வந்தது. ஆனா அது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதிகாரப்பூர்வமான தகவலாக வரல, ஒரு செய்தியாக தான் வந்தது. அதனால அதை மொத்தமா சேர்த்தீங்கன்னா 880 டன் அதிகாரப்பூர்வமா நம்ம கிட்ட இருக்கிற தங்க இருப்பு, கையிருப்பு ரிசர்வ் பேங்க். அதை தவிர இந்த 34 சேர்த்தீங்கன்னா 914 வரைக்கும் டன் வரைக்கும் வரும். அது ஆனா இன்னும் அபிஷியலா வரல. மொத்தம் இருக்கிற இந்த 880 டன்ல நம்ம கையிருப்பு வந்து கிட்டத்தட்ட இப்ப ஆஸ் ஆன் டுடே இன்னைய தேதி வரைக்கும் 575.8 டன் இந்தியா கிட்டே இருக்கு. மிச்சம் உள்ள ஒரு 290 டன் இப்ப பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, அப்புறம் பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட், அப்புறம் கொஞ்சம் கோல்டு டெபாசிட் இன் அதர் கண்ட்ரீஸ், இந்த மாதிரி இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே நம்ம இந்திய அரசு வந்து முனைப்போட இருக்காங்க, திருப்பி இந்தியாவுக்கு கொண்டு வந்துடும். எதனால கொண்டு வராங்க, ஏன் கொண்டு வராங்க, ஏன் தங்கத்தையே மேற்கொண்டு வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கு. குறிப்பா 1-2 காரணத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். முதல்ல சொல்லப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள் வந்து தாங்கள் வந்து ஒரு சட்டாம்பிள்ளை மாதிரி உலகத்துல நடந்துக்கிறாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, யுக்ரைன் ரஷ்யாவினுடைய போர் நடந்தது, ஆரம்பிச்சுட்டாங்க. இது தூண்டி விடப்பட்டு ஆரம்பிச்சதுதான். நாட்டோ மூலமாக தான். அதனுடைய மெம்பர்ஷிப் யுக்ரைனுக்கு கொடுக்க கூடாதுங்கிறது ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு, இல்ல கொடுப்போங்கிறது. அந்த மாதிரி ஒரு தகராறுல போயிட்டு இருந்து உடனே போர் நடவடிக்கை ஆரம்பிச்சு. இப்ப இது எங்க போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர் முடியல, இதனுடைய நிகழ்வுனால ஏற்பட்ட சங்கடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவினுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், வெளிநாட்டுல வைத்திருக்கக்கூடிய டாலர் மற்றும் வெளிநாட்டு வங்கிகள்ல மற்றும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 150-200 டன் கோல்டு டெபாசிட், அதை எல்லாத்தையும் சாங்ஷன்ற பேர்ல முடக்கிட்டாங்க. இப்ப அத கோல்டையோ அந்த அந்நிய செலாவணி டாலரையோ ரஷ்யாவால எடுத்து உபயோகிக்க முடியல. இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிறத விட ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லலாம் மேற்கத்திய நாடுகள் மூலமா. இதுல குறிப்பா அமெரிக்கா தான் மெயின். அவங்க தான் இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் போடுறோம். அதை மட்டும் இல்ல, ஈரானுக்கு போட்டிருக்காங்க, வெனிசுவேலாவுக்கு போட்டிருக்காங்க, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மெக்சிகோ மேல சாங்ஷன் வரும்னு சொல்லப்படுகிறது. இதை தவிர இன்னொரு லேட்டஸ்ட் நியூஸ் நான் என்ன படிச்சேன் அப்படின்னா, அதை பத்தி தனி வீடியோ போடணும்னு இருக்கேன், தகவல்கள் சேகரிச்சிருக்கேன். இந்தியாவோடு ஆப்கானிஸ்தான் மிக நல்ல உறவை ஏற்படுத்திக்கிட்டு வராங்க. அதனால அங்க இருக்கிற கனிம வளங்கள் எல்லாம் நீங்க வந்து இந்தியா வந்து எடுத்து அதை ப்ராசஸ் செய்து அங்க தேவையான கட்டுமானங்கள், தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் செய்யுங்க அப்படின்னு இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இங்க வந்திருந்தார் அவர், வர்த்தக அமைச்சர் நுரானியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் முட்டாக்கியும் வந்திருந்து பல முன்னெடுப்புகள் எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் ஒப்பந்தங்கள் மாதிரி எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டு போயிருக்காங்க. பல விதமான நடவடிக்கைகள் இருக்கு, அதை பத்தி போன வீடியோல பார்த்தோம். இப்ப அதை பேஸ் பண்ணி என்ன செய்ய போறாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் மேல அமெரிக்கா சாங்ஷனை போட போகுது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அதை அந்த வீடியோல இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம் அடுத்த வீடியோ. சரி, இது ஒரு பக்கம் இருக்குங்க இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு பயமுறுத்தல், அதாவது ஒரு அடாவடித்தனம், உலகத்துல நான் வச்சதுதான் சட்டம், நான் யாரை கை காமிக்கிறேனோ அவங்க தான் அந்த நாட்டுல ஆட்சியில அமரணும், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறதுனால உலக நாடுகள் பல நாடுகளுக்குமே ஒரு அச்சுறுத்தல் ஆகி ஒரு பயம் வந்துருச்சு. பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல கொண்டு போய் எதுக்கு நம்மளுடைய தங்கத்தை வைக்கணும்,
வியாபாரத்துக்கு தானே. அதுதான் இப்ப வர வர என்ன ஆயிடுச்சு, டாலர் வந்து ஒரு வழியா முடிச்சிட போறாங்க. அதனுடைய கதை முடிஞ்சிடும். டி டாலரைசேஷன் இது இன்னும் ஒரு சில மாதங்களோ இல்ல ஒரு வருடமோ தான், அதுக்குள்ள அதனுடைய கதை முடிஞ்சிருங்கிற ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பல நாடுகளோட இந்தியா என்ன ருபி மற்றும் அந்த நாட்டினுடைய கரன்சி, ரஷ்யாவோட ரூபல், சைனாவோட யுவான், ஜப்பானோட என், அதே மாதிரி யுஏஇயோட திராம், இந்த மாதிரி பல இதுல ஈவன் சவுதி அரேபியா மட்டும்தான் கொஞ்சம் தகராறு, பட் இருந்தாலும் ரெடியா இருக்காங்க ரியால்ல வர்த்தகம் செய்வதற்கு இந்தியாவோட. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது எதுக்கு டாலரை கட்டிக்கிட்டு மாரடிக்கணும், எதுக்காக பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது அமெரிக்கன் ட்ரெஷரிய விற்கிறாங்க பல நாடுகள். அதை தங்கமா கன்வெர்ட் பண்றாங்க. தங்கத்தினுடைய மதிப்பு தான் இன்னுமே. சோ ஆக மொத்தம் என்ன பாத்தீங்கன்னா there is a gold rush அப்படின்னு, அதாவது எல்லா நாடுகளுமே தங்கத்தை வாங்க. சோ எதுக்காகனா இந்த அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளுடைய அடாவடித்தனத்தினால, அராஜகத்தினால எந்த நேரம் வேணாலும் எந்த நாட்டு மேலாலும் ஒரு சாங்ஷன் அப்படின்னு போட்டு அவங்களுடைய பணத்தையும் தங்கத்தையும் முடக்கி விடுவார்கள் அப்படிங்கிறது தான். இதுதான் மிக மிக முக்கியமானது. இதை எல்லாரும் எப்ப உணர்ந்தாங்க அப்படின்னா, இதுதான் ஆச்சரியமான விஷயம். இது எல்லாமே ஜனவரி பிப்ரவரி 2025 தான் இதை எல்லா மற்ற நாடுகள் எல்லாமே உணர ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவங்க மற்ற நாடுகள், எல்லா நாடுகளும் தங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி வாங்கும் போது என்ன ஆச்சுன்னா தங்கம் கிடுகிடுன்னு விலை ஏறிடுச்சு. இந்த கடந்த ஒரு வருஷத்துல 60% வரைக்கும் தங்கம் விலை ஏறிடுச்சு. இவங்க எல்லாம் முழிச்சுக்கிட்டது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி 2025 தான். அதற்கான ஆதாரங்கள் எல்லாமும் இருக்கு. இந்த பத்திரிகை செய்திகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2025 அப்படிலாம் இருக்கும். ஒரு வருடமாகத்தான் இவங்களுக்கு இதை முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு. ஆனா பாரத பிரதமர் எப்பல இருந்து செஞ்சிட்டு இருக்காரு, மார்ச் 2023 இருந்து செஞ்சிட்டு இருக்காரு. அப்பனா எவ்வளவு தூரம் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த நாட்டு நலன் சார்ந்ததையும் மனசுல வச்சு இதெல்லாம் இந்த மாதிரி பின்னாடி வரக்கூடும். ஏன் 2022லயே ரஷ்யா யுக்ரைன் வார் ஆரம்பிச்சு போர் நடந்தது. அப்பயே இந்த சாங்ஷன்லாம் பேசப்பட்டிருக்கு, வரத்துக்கான அறிகுறிகள். உடனே ஒரு நடவடிக்கையில இறங்கிட்டாரு பாரத பிரதமர் மோடி அவர். சோ சேஃபா கொண்டு வச்சிட்டாங்க. இப்ப கூட கேட்கலாம் நீங்க, சார் இன்னும் 290 டன் அவங்க கிட்ட தானே இருக்குன்னு. அது சில டிரான்சாக்ஷனுக்காக தேவைப்படும். ஒரு ஒட்டு மொத்தமா நம்ம எடுத்துட்டு வந்தது அப்படியே அடியோட தொடச்சி எடுத்துட்டு வர முடியாது. சில இது அந்த இடத்துல வைக்க வேண்டியது. ஆனா காலப்போக்கில் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைச்சிருவாங்க. சும்மா ஒரு ஒப்புக்கு ஒரு 50 டன் 60 டன் வரைக்கும் வச்சுட்டு மத்த எல்லாத்தையுமே இந்தியாலே கொண்டு வந்துருவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல ஒன்னும் சும்மா ஒண்ணு வச்சுக்க போறது கிடையாது. அவங்க அந்த மாதிரி அதை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களுடைய சேஃப்டி லாக்கர் அதுக்கெல்லாம் நம்ம வாடகை செக்யூரிட்டி சார்ஜஸ் கொடுக்கணும். அது எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும், நம்மளே இங்க செக்யூரிட்டியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல 9 அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குன்றாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் பார் இருக்கு தங்கம் சேமிக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க. இந்த 4 லட்சம் பார் ஒன்னொன்னு 12.5 கிலோ வெயிட். வேற அமெரிக்கால பார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது 1 கிலோ தான் வெயிட். பல இடத்துல சுவிஸ் பேங்க்ல இருக்கிறதாம 1 கிலோ தான் வெயிட். இது ஏதோ இவங்க வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஒரு பார் வந்து 12.5 கிலோ பியூர் தங்கம். அதை வந்து நீங்க அவங்க வந்து கிடங்குல அண்டர் கிரவுண்ட்ல சேமிச்சு வச்சிருக்காங்க, சேஃபா வச்சிருக்காங்க. இப்ப அதுக்கான வாடகை அது இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னும் போது அது வேஸ்ட் ஆஃப் மணி. அதுவும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் கொடுக்கணும். நீங்க ஏதோ இந்திய ரூபால கொடுக்கறது கிடையாது. ஆக மொத்தம் எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருச்சு. இது வந்து ஒரு முக்கியமான தகவல். இப்ப 880 டன் இந்தியா கிட்ட இருக்கு. என்னுடைய நான் படிச்ச தகவல் படி 914 டன். தவிர சில சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கிட்ட 800 டன் 880 டன் இருக்கு. மக்கள் கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னா, வேர்ல்டு கோல்டு கவுன்சில் WGC, அதை தவிர பல பன்னாட்டு நிதி நிறுவனங்கள், ஆலோசகர்கள், இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால குடும்பங்கள், மக்கள் குடும்பமா இருக்கிற இடத்துல கல்யாணம் போன்ற பல நிகழ்வுகளுக்காக அவங்க வாங்கக்கூடிய தங்கம், அது மாதிரி சேமித்து வைக்கக்கூடிய தங்கம் 35,000 டன் இருக்குங்கிறாங்க. உலகத்திலேயே மிக மிக அதிக அளவுல தங்கம் வைத்திருக்கக்கூடிய நாடு இந்தியா. அதனாலதான் அலெக்சாண்டர் காலத்திலிருந்தே இந்த மாவீரன், ஆக்சுவலா ஒரு மாவீரனே கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், போன பல வீடியோல சொல்லியிருக்கேன், மாவீரனே கிடையாது. அவர் ஆக்சுவலா கவடம். அவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு டிரண்ட் அப்படின்னுவாங்களா, கொடுங்கோலன். அவ்வளவுதான். அதை பார்த்து மக்கள் பயப்பட்டாங்களே தவிர ஒரு போர் வல்லமையினால ஒன்னும் அவன் பெரிய மாவீரன் எல்லாம் கிடையாது. அலெக்சாண்டர் காலத்திலிருந்தே சொல்லப்பட ஒரு சொல்லாடல் என்னன்னா,
இந்தியாவை பத்தி சோனேகா சிடியா அப்படின்னுவாங்க. சோனேகா சிடியானாக்க தங்க பறவை அப்படின்னுவாங்க இந்தியாவை. அவ்வளவு வளம் கொழித்த நாடு. அதனாலதான் ஒவ்வொரு வரவும் இந்த நாட்டு மீது படையெடுத்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. தங்கத்தையும், வைரம், வைடூரியம், சில்வர் எல்லாத்தையுமே. அந்த அளவுக்கு மிக மிக வளமையான நாடாக இருந்தது. ஒண்ணு இல்ல, நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். இங்கிலாந்து நம்மை ஆண்ட போது நம்ம கிட்ட இருந்து சுரண்டிக்கிட்டு போன பணம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய மதிப்பு மட்டுமே 45 டிரில்லியன் டாலர் பொறுமானம் உள்ள சொத்துக்களை இந்தியால இருந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. இங்கிலாந்து நம்ம இந்தியாவை ஆண்ட போது தகுடுதத்தம் பண்ணி ஆண்டு இருக்காங்க. இத நான் சொல்லல, உத்சா பட்நாயக்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க பல ரிசர்ச் பண்ணி செஞ்சிருக்காங்க. அதை பத்தி வீடியோ சொல்லியிருக்காங்க. 45 டிரில்லியன் டாலர் வெறும் இங்கிலாந்து மட்டுமே கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்கன்னா, முகலாயர்கள் எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி பர்ஷியால இருந்து வந்தவங்க எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர் எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாரு, எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழிச்சு பாருங்க. பயங்கரமா கொள்ளையடிச்சு கொண்டு போயிருக்காங்க இந்த நாட்டுல இருந்து. சரி, இது 35,000 டன். அதுதான் அதனுடைய மதிப்பு. இன்னைய தேதியில எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 டிரில்லியன் டாலர், அதாவது 90 லட்சம் கோடி. 90 லட்சம் கோடிங்க. தமிழ்நாட்டினுடைய கடன் 9.5 லட்சம் கோடி. 90 லட்சம் கோடி இந்திய மக்கள் கிட்ட தங்கம் இருக்குங்கிறாங்க. இத உலக கோல்டு கவுன்சில் இருக்கு இல்லைங்களா, வேர்ல்டு கோல்டு கவுன்சில், அவங்க எல்லாம் இதை மதிப்பிட்டு சொல்லிருக்காங்க. இந்த தங்கத்தை பத்தி இவ்வளவு மதிப்புள்ள நாடு, இவ்வளவு மக்கள் கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கும்போது பேசும்போதுதான் ஒரு வருத்தமான செய்தியும் மனசுல வருது. என்ன அப்படின்னா, 2024 பாராளுமன்ற தேர்தல் போது காங்கிரஸ் தன்னுடைய மேனிபெஸ்டோல அறிவிச்சிருந்தாங்க, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். என்ன அர்த்தம்? பணக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து சுகங்களை எடுத்து இல்லாதவர்களுக்கு பங்களிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 2014 எலெக்ஷனுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் என்ன அறிவிச்சாருன்னா, இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் மீதான முதல் உரிமை இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னாரு. அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க, நீங்க யாரு சொத்தை வாங்கி யாருக்கு பகிர்ந்து கொடுக்க போறாங்க. சமீபத்தில் ஒரு செய்தி படிச்சேன், ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு, இந்தியாவினுடைய டாக்ஸ் பேயர்ஸ் மணியை எடுத்து பாபர் மசூதியை மீண்டும் கட்டுவதாக ஜவஹர்லால் நேரு ஒரு பிளான் கொடுத்தார். சர்தார் பட்டேல் தான் அதை தடுத்து நிறுத்தினாரு அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, பாபர் இந்தியாவை கொள்ளையடிக்க வந்த கொள்ளக்கூட்டம், இன்வேடர். அவரை போற்றி புகழ்ந்து அவருக்கு மசூதி கட்டுறதுக்கு இந்திய நாட்டு வரி பணத்தை எடுத்து, மக்கள் வரி பணத்தை எடுத்து கட்டுறதுக்கு நேரு தயாரா இருந்திருக்காரு. நல்ல வேளை இவர் சர்தார் பட்டேல் தடுத்து நிறுத்தினார். இந்த தகவலை நம்மளுடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காருங்க ரீசெண்டா. 2024 பரப்புரையின் போது மேனிபெஸ்டோலையும் பல பரப்புரைகளும் பப்ளிக் மீட்டிங்லாம் போட்டாங்க இல்லைங்களா, பொதுக்கூட்டங்கள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த நாட்டினுடைய வளங்களை ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், இருப்பவர்களிடம் இருக்கும் சொத்தை அபகரித்து இல்லாதவர்களுக்கு கொடுப்போம். என்ன இது? இந்த ராபின்ஹுட் மாதிரி தான். ஒரு இடத்துல அதாவது சொல்லுவாங்க, ராப் பீட்டர் பே பால் அப்படின்னுவாங்க. அதை தமிழ்ல இன்னொரு மாதிரி கூட சொல்லப்பட்டது. அது எடுத்தோம்னா நம்ம மேல அனாவசியமா காழ்ப்புணர்ச்சி வரும். அது பாதிரியார்களை பத்தது, இங்க இருந்து எடுத்து அங்க கொடுக்கறது, அதை விட்டுடுவோம். இந்த ராப் பீட்டர் பே பால் படி பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கு காங்கிரஸ்? 2024 மேனிபெஸ்டோ படி சொத்தை திருடி இருக்காங்க. இந்த நாட்டு மக்கள் தங்களுடைய உழைப்பால சேர்த்து வைக்கப்பட்ட சொத்தை திருடுறதுக்கான பிளான் பண்றாங்க. இவங்க தான் சௌக்கிதார் சோர்ஹே அப்படின்னு மோதியை சொன்னதும், இவங்க தான் ஓட்டு திருட்டு நடந்து விட்டதுன்னு மோதியையும் பாஜகவையும் குற்றம் சாட்டி. இதுதான் மோதி ஒரு அருமையான கமெண்ட்டும் சொன்னாரு. பெண்கள் கிட்ட பார்க்கும்போது சொன்னாரு, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப இழுத்து போத்திக்கங்க, பாதுகாப்பா இருங்க, உங்களுடைய திருமங்கல்யத்தை கூட அவங்க தாலிய கூட காங்கிரஸ் திருடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற வார்த்தை சொன்னார். அதுக்கு உடனே பெருசா கத்துனாங்க. பட் கடைசியில பார்த்தா அப்படிதானே இருந்திருக்கு. 1996 97 வரைக்கும் 7% குறைவாகத்தான் தங்க கையிருப்பு இருந்திருக்கு. அதாவது மொத்த ரிசர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ல. இன்னைக்கு அதே 2025ல 15% தாண்டி இருக்குங்கிறாங்க கோல்டு மட்டுமே ரிசர்வ் அப்படின்னு பார்க்கும்போது. யாரு வாங்கியிருக்காங்க? வருஷா வருஷம் வாங்குறாரு. இப்ப சமீபத்துல இந்த மாதிரி பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து கொண்டு வந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த கடந்த ஒரு ஆண்டுகளுக்குள்ள 700 800 பில்லியன் டாலர் வரைக்கும் நம்ம மக்கள் கிட்ட இருக்கிற தங்கத்தினுடைய மதிப்பு அதிகமா இருக்குன்றாங்க. அதே மாதிரி இன்னொரு தகவல் சொல்லும் போது 100 பில்லியன் டாலர் பொறுமானம் உள்ள கோல்டு இந்தியாவினுடைய ரிசர்வாக இருக்கிறது. விலையேற்றத்தினால உடனே கேட்கலாம், சார் விலை அதிகமானதுதான் சார் ரிசர்வ். ஆமா, அந்த மதிப்புக்கு எதிர்த்து தானே
எதையுமே வாங்க போறீங்க? அப்படித்தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள பத்தி பேசும்போது இந்த கோல்டு எங்க போக போகுது, என்ன மாதிரி ஆக போகுது அப்படின்னா, எல்லா நாடுகளும் கோல்ட துரத்துறாங்க வாங்குறதுக்கு. கிறிஸ் வுட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் ஜெஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு நிதி நிறுவனத்துல இருக்காரு. பன்னாட்டு நிதி நிறுவனம், மிகப்பெரிய நிறுவனம். அந்த ஜெஃப்ரீஸ்ல இருக்கக்கூடிய கிறிஸ் வுட் மிகப்பெரிய வல்லுனர். அவர் சொல்றாரு, தங்கம் இன்னைக்கு $4150 இருந்து $200 ஒரு அவுன்ஸ் 24 கேரட் இருக்குங்களா, இது $6600 ஆகிவிடும் வெகு சீக்கிரத்துல அப்படிங்கிறாரு. இதே கிறிஸ் வந்து $1600 இருக்கும்போது $2500 வரும்னு சொன்னாராம். அந்த தகவலும் இருக்கு. இதே கிறிஸ் தான் சொல்லியிருக்காரு. $2500 வரும்னு சொன்னது $1600 இருந்த வந்துச்சு. இப்ப 4150 இருக்கும்போது அவர் $6600 வரும்னு சொல்றாரு. வருமோ என்னமோ தெரியாது. அதான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா உலகளாவுல பயங்கர டிமாண்ட் போயிட்டு இருக்கு தங்கத்துக்கு. இது வந்து தங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. பல நாடுகளும் எப்படி இந்த தங்கத்தை வாங்குறாங்க, என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதை விட முக்கியமா ஒரு தனி வீடியோவா நான் சொன்னேன் இல்லைங்களா, பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல போய் வச்சிருக்கிறத எதுக்காக கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக அதிர்ச்சியான தகவலை அடுத்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.